துரோகங்கள், இழப்புகள், துயரங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், ஏமாற்றப்பட்ட சந்தர்ப்பங்கள், கஷ்டத்தில் நமக்கு பக்கபலமாக யாரும் இல்லாத தனிமை வேளைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள் நம் மனதை சுக்கு நூறாக கிழித்து போட்டுவிடும். நாம் ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போதுதான் நம் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்பதையே மறந்து போய்விடுகின்றோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று 121வது சங்கீதம் 4வது வசனம் கூறுகின்றது. அது என்ன உறக்கமும் தூக்கமும்? உறக்கம் என்பது இரவில் நாம் தூங்குவோமே, அந்த ஆழ்ந்த நித்திரை. தூக்கம் என்பது களைப்பு தீர சற்று கண்ணயர்வது போன்றது. சில வேளைகளில் நாம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து பலவற்றை குறித்து சிந்தித்து துயரப்பட்டு கொண்டு இருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் உறங்காமல் நாம் படும் வேதனைகளை அறிந்த தேவனாக நாம் அவரிடத்திலே உதவி கேட்க மாட்டோமா என்று காத்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். எனவே நாம் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரை நம்பி வாழும்போது அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமேன்.